விஜய் போட்டியிடும் தொகுதிக்கு பிரச்சார வாகனம் தயார். அலங்கரிக்கப்பட்டு ஊரையே வலம் வரும் வாகனம். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 50 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை, மாநாடு, மக்கள் சந்திப்பு என மும்முரமாக தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதோடு தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக பிரச்சார வாகனம் ஒன்றை தயார் செய்துள்ளார். தற்போது இந்த வாகனம்தான் இணையத்தையே கலக்கி வருகிறது. மதுரை பிபி குளம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் தமிழக வெற்றி கழக மதுரை வடக்கு மாவட்ட அமைப்பாளராக உள்ளார். இவர் கடந்த 15 ஆண்டுகளாகவே ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் இவர் தனது ஆட்டோவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தயார் செய்தும் வருகிறார். தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் தொகுதியில் பிரச்சாரத்திற்காக தனது ஆட்டோவில் வாக்கு சேகரிப்பதாக கூறியுள்ளார். இதற்காக தனது ஆட்டோவை முழுவதுமாக பிரச்சார வாகனமாக தயார் செய்து வடிவமைத்துள்ளார். தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னம், விஜய் படங்கள், கொள்கை பரப்பு பாடல்கள், கொடியின் நிறத்தில் வண்ணம் என அனைத்தையும் தயார் செய்து வைத்துள்ளார். விரைவில் சென்னையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை பனையூர் அலுவலகத்திற்கு ஆட்டோவை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளார். அங்கு தலைவர் விஜயிடம் ஆட்டோவை காண்பித்த பின்பு விஜய் போட்டியிடும் தொகுதிக்கு ஆட்டோவை எடுத்து சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளவும் அவர் திட்டமிட்டுள்ளார். இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.